இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம ஒரு விசேஷத்தை ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போறோம். இது கடற்கரை பகுதியா இருக்கு. அப்படின்னால ஆண்டவர் கடற்கரையில செய்ததான ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டோடைய சீஷராய் ஆவதற்கு முன்பாக சீமோன் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாதபடி சோர்வான சூழ்நிலையில அவர் கடற்கரை ஓரத்துல வரும்போது அவர்களுக்கு எதிராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்று சீமோன் அவரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்றார். அதற்கு சீமோன் சொல்றாரு, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்று எங்களுக்கு அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன்னு சொல்றாரு. இப்ப நல்லா கவனிக்கணும், அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு வலைகளை போடுங்க என்றாரு. ஆனா பேதுரு என்ன சொல்றாருனாக்கா, உங்களுடைய வார்த்தையின் வலை ஒரே ஒரு வலை மட்டும் தான் போடுறேன்றான். ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற எல்லா வலையும் கொண்டு போய் போடுன்றாரு. ஆனாலும் பாருங்க, அவர் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவச்சனங்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு முழுவதுமாய் 100% நம்ம கீழ்ப்படியும் பொழுது கிழிந்து போகிற வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதங்கள், நிறைந்தொழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதுல ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, பேதுரு தங்கிட்ட இருந்த எல்லா வலையும் போடல. அவர் சொல்ற அந்த ஒரே வார்த்தைக்காக, ஃபார்மாலிட்டிக்காக ஒரே வலையை மட்டும் தான் போடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார், ஐயோ, நம்ம கிட்ட இருந்த எல்லா வலையும் போட்டுருந்தா எல்லா வலையும் நிரம்பத்தக்கதான மீன்களை பிடித்திருக்கலாமே என்று சொல்லி பேதுரு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த வேலையில வருத்தப்படுகிறார். இந்த நாளில கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது, வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் பேதுருடைய வலையை கிழித்தக்க ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.